கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இங்கே ஒரு சாட்சியா நிறுத்தினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செகண்ட் இயர் ரிசல்ட் வந்துருந்துச்சு போன வாரம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் தான். ஒரு சப்ஜெக்டில் வந்து ரொம்ப கம்மி மார்க். ஸோ ரொம்ப மனசு உடஞ்சி உட்காந்துட்டேன். என்னடா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. போன வருஷமும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் அப்படி தான் கம்மியாச்சு. இந்த சப்ஜெக்ட்லேயும் இந்த வருஷமும் ஒரு சப்ஜெக்டில் கம்மியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ சொன்னாங்க, சரி பரவாயில்ல, வீட்டில் எதுவும் திட்டலை. ஏன்னா 12th இந்த ஸ்கூல் படிக்கும் போதே என்னை திட்டினதில்லை. ஆவரேஜாக தான் படிப்பேன், பாஸ் ஆனால் போதும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ நானும் வந்து சரி சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணுறாங்க, டென்ஸி எல்லோரும் உன் காலேஜில் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பற்றி பேசுகிறாங்களா? ஒரு சப்ஜெக்டில் கம்மி மார்க் வாங்கினா நீ உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீ ஒரு சப்ஜெக்டில் சென்டம் எடுத்திருக்கியாமா? மெடிக்கலில் யாருமே இந்த மாதிரி சென்டம் எடுத்ததே இல்லை, யாருக்குமே போட மாட்டாங்க. ஆனால் வந்து உனக்கு போட்டிருக்காங்க, உன்னை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ்லேருந்து ஜூனியர் வரைக்கும் காலேஜ் ஃபுல்லாக உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலேஜுக்கு போகிறேன், எல்லோரும் என்னை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கண்ணுக்கே தெரிய மாட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ போவேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து கர்த்தர் என்னை வந்து மகிமையாக நிறுத்தினார். அப்படியே எனக்கு அழுகே வந்துருச்சு. இப்போ சார் வந்து கூப்பிட்டு, நில்லுங்க, எதுவுமே பண்ணலை, யாருக்குமே எந்த கிஃப்ட்டு கொடுத்துக்கல, எல்லோரும் பாஸ் ஆகிட்டீங்க, சரி நில்லுங்க. ஒருத்தங்க வந்து எடுத்திருக்காங்க, எங்கே அந்த மேடம் காணன்னு சொல்லிட்டு கூட்டத்து நடுவில் என்னை திருப்பி சொன்னாங்க, உங்களுக்கு கை தட்டுங்க, 100 மார்க் வாங்கியிருக்காங்க, நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு அவங்க பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. என்னால் நம்பவே முடியலை. எப்படிம்மா இந்த மாதிரி மார்க் வாங்கினீங்க? அப்படி படிச்சிங்களா? இல்லை, நான் அப்படிலாம் படிக்கலை, நான் ஆவரேஜாக தான் படித்தேன். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தேன். நான் சர்ச்சு காரியத்தில் எக்ஸாம் டைமில் வந்து இந்த புனித வெள்ளி ஈஸ்டர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ இல்லை, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து படிச்சுக்கலாம், அந்த மாதிரி நம்ம ஏன் சர்ச்சுக்கு போக படிக்கல, சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்கு முதல் எடுத்து கொடுத்தனால கர்த்தர் என்னை வந்து மேன்மை நிறுத்தினார். கர்த்தருக்கு